இந்த வீடியோவில் நான் உங்களை ஆந்திர மாநிலம் திருப்பதியில் புகழ்பெற்ற திருமலை இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் புனிதமான சேஷாசல மலைத்தொடரை சுற்றி தொடர்ந்து 3 மலையேற்றங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். முதல்ல திருப்பதியிலிருந்து 45 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வைகுண்டத்திலிருந்து பெருமாள் இறங்கின மலையான தேவரகொண்ட மலையேறி பெருமாளோட பாதத்தை காட்ட போகிறேன். தேவரகொண்ட மலையில் இருந்து 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி புனித சேஷாசல மலைத்தொடர்களில் இருந்து பல மூலிகைகள் கலந்து கொட்டக்கூடிய பலருக்கும் தெரியாத நலக்கோனாவுக்கும் அங்கிருந்து மலையேறி தலக்கோணா அருவிக்கும் கூட்டிகிட்டு போக போகிறேன். திரும்ப தலக்கோணாவில் இருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு வந்து திருமலைக்கு மேலே ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாத வழியாக மலையேறி திருமலைக்கும் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பயணம் திருப்பதி ரயில்வே நிலையத்திலிருந்து தொடங்குச்சு. திருப்பதியிலிருந்து 15 பேர் கொண்ட குழுவோட தேவரகொண்டா மலைக்கு போகிற வழியில் அகத்திய மாமுனி பெருமாளை நோக்கி தவம் செஞ்ச திருப்பதியோட 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஆற்றுப்பாதை, சரியா? ஆற்றுப்பாதை. நீங்கள் அந்த பாறையெல்லாம் பார்க்கலாம். பின்னாடி பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஆற்றுக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குது, பழங்கால கோவில், சரியா? இந்த இடத்துல சிவனும் விஷ்ணுவும் ஒரே சிற்பத்தில் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இப்போ பார்க்குறது பெருமாள், சரியா? அப்படியே பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிவன் இருக்கார் பாருங்கள், சூலாயுதத்தோடு இருக்கார் பாருங்கள் சிவன். ஒரே ஸ்கல்ப்சர், சரியா? ஒரே பாறையிலேயே 2 உருவங்களை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்கார் பாருங்கள். 2 பேர்த்துக்கு பக்கத்துலேயே நம்ம அகத்தியர் இருக்கார் பாருங்கள், தெரியுது? இந்த இடத்துல பாருங்கள் பழமையான கோவில் மக்களே, பழமையான கோவில். இந்த இடத்துல விநாயகர் இருக்கார், இங்கே நாகர், இங்கே பிரம்மர் இருக்கார், இங்கே ஐயப்பன், சரியா? பழங்கால ஒரு சிற்பம் எல்லாமே. இந்த இடத்துல பாருங்கள் பெருமாளோட பாதமும் இருக்குது, சரியா? பெருமாளுக்கு முன்னாடியே பெருமாளோட பாதம் இருக்குது. பெருமாளோட பாதம் இது பாருங்களேன் பாறையிலே இருக்குது. இதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு பக்குவம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது மரத்தாலே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மரம், இது மரத்தாலே சிற்பம் பாருங்கள். பெருசாக நம்ம இதுவரை எங்கேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி. இப்போ நம்ம இருக்கிற இந்த அகத்தீஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷமான இடம். ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பகலாங்கிற இடத்துல உருவாகி திருப்பதி மலையடிவாரத்தை கடந்து திருக்காளகத்தியவும் கடந்து 130 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கடலில் கலக்கிற சிவனுக்கு தன்னோட கண்ணையே கொடுத்த தீவிர சிவபக்தரான கண்ணப்ப நாயனார் திருக்காளகத்தி காட்டுக்குள்ள சிவனை பார்த்து அவர் சிவனுக்கு படைச்ச 6 புனித தீர்த்தங்களில் ஒன்றான புனிதமான சொர்ணமுகி ஆறும் சேஷாசல மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்களில் உருவாகிற கல்யாணி ஆறும் பீம ஆறும், இந்த 3 ஆறுகளும் ஒன்றிணைகிற சங்கமிக்கிற அற்புதமான இடத்துல இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது சொர்ணமுகி இந்த ஆறு. இப்போ நம்ம சொர்ணமுகி ஆற்றுக்குள்ளே நிற்கிறோம், சரியா? தண்ணிலாம் இல்லை. சொர்ணமுகி ஆறு காளஹஸ்தியிலேருந்து வருது பாருங்கள். அதோட பாதையில் தான் நிற்கிறோம். நடுவில் பழங்கால ஒரு கோவில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பாருங்கள் பெரிய பெரிய மலைகள் இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவுலே இருக்குது. இந்த இடத்துல அகத்திய மாமுனி இருக்கார்ல, அவர் நம்ம பெருமாளை நோக்கி ஒரு 6 மாதங்கள் தவம் செஞ்சுருக்காரு. ஆற்றுல இருந்து அப்படியே ஏறி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான கோவில் பாருங்கள். ஆற்று கரையிலே இருக்குது பாருங்கள். சிவனுக்கு பஞ்சமுகம் இருக்குது பாருங்கள். ஒரு குளம் அமைப்பு மக்களே, சின்ன நந்தி, சுற்றி குளம், நடுவில் சிவன் இருக்காரு. கோவிலில் எங்கே பார்த்தாலும் சிவன் தான் பாருங்க. 5 தலை நாகத்தோட பின்னி பிணைஞ்சிருக்காரு பாருங்க. அரச மரத்துக்கு கீழே இருக்கார் பாருங்க. இது வில்வ மரம், சரியா? வில்வ மரத்துக்கு கீழே நாகர்கள் இருக்காங்க, நாக புத்துலாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் பாருங்களேன்
இது வந்து நாகலிங்க மரம். சரியா, பூலாம் பாருங்கள், நாகலிங்க மரம் நல்லா சூப்பராக இருக்குது. அகத்தீஸ்வரர்னு பேரில் இங்கே சிவன் இருக்கார். அகத்தியர் வந்து இங்கே 6 மாதங்கள் வந்து தவம் செஞ்சுருக்காரு. சரியா, பெருமாளை நோக்கி. அதுக்கப்புறம் அவர் திருமலைக்கு போனதா இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா சொர்ணமுகி ஆறு இருக்குது பாருங்கள், அதோட நதிக்கரையிலே இருக்குது. நம்ம இறங்கி உள்ளே போய் பார்த்தோம் பாருங்கள், அதெல்லாம் சொர்ணமுகி ஆறு தான். சரியா, ஒரு அருமையான நதிக்கரை கோவில். நம்ம இன்றைக்கி வந்து திருப்பதியில் இருக்கோம். சரியா, திருப்பதியில் இருக்கக்கூடிய சில மலையேற்றங்கள் பண்ண போகிறோம். திருப்பதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த அகத்தீஸ்வரர் கோவில் வந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவரகொண்டா மலை அப்படின்னு ஒரு மலைக்கு போகிறோம். சரியா, அதுக்கப்புறம் வந்து தேவரகொண்டா மலையிலேருந்து நலங்கோணா தலகோணா அப்படிங்கிற 2 வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் இருக்குது. சரியா, வாங்க. இந்த ட்ரிபிள் கே ட்ராவல்ஸில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பதியிலேருந்து, அதாவது ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கிளம்பி திருமலை இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி உள்ள சேஷாசலம் சொல்லுவாங்கள்ல, இந்த சேஷாசலத்தில் உள்ள இந்த திருமலையில் உள்ள முதல் மலையே தலகோணா ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சேஷாத்தலம் இந்த பெரிய மலைத்தொடரில் முதல் மலையே அந்த தலைமலை தான். அந்த தலகோணா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம இங்கேருந்து 67 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம போகிற மலைகள் எல்லாம் சுற்றி காமிக்கிறது நம்ம பிரதீப் அண்ணன் தான். சரியா, இவர் வந்து இங்கே திருப்பதி உள்ளூர் வாசி. சரியா, இவருக்கு ரொம்ப இடங்கள் தெரியும். இவரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப இடங்களை பார்க்க போகிறோம். தேவரகொண்டா மலைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த தேவரகொண்டா மலையில் வந்து பெருமாள் இருக்கார். திருமலைக்கு வந்து பெருமாள் போகிறதுக்கு முன்னாடி வைகுண்டத்துலேருந்து இங்கே தான் முதல்ல கால் வச்சதாக சொல்லுவாங்க. அவரோட பாதமும் இருக்குது, பின்னாடியே நாகத்தீர்த்தம்னு ஒரு தீர்த்தமும் இருக்குது. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இது பெருமாளோட பாதம். ಆಯ್ತು ಆರೋಗ್ಯ ಆಯುಷ್ರಾವ್ ವಿದ್ಯರ್ಥಂ ಮನೋ ವಾಂಚ ಬಲದತ್ತಂ ಮನೋ ವಾಂಚ ಬಲದತ್ತಂ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟೇಶ್ವರ ಆಯ್ತು ಆರೋಗ್ಯ. பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தேவரகொண்டா மலை உச்சிக்கு போகணும். தேவரகொண்டா மலை தான் இருக்குது. அடிவாரத்துலேயே நம்ம பெருமாள் இருக்கார். அவர் வந்து இங்கே இறங்கினதுக்கு உண்டான பாதம் பாருங்கள். சரியா, கூண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது அவரோட பெருமாளோட பாதம். கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு பாதம் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம மலை உச்சிக்கு போக போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் வந்து திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வைகுண்டத்தில் இருந்து இங்கே தான் இறங்கியிருக்காரு. இங்கே இறங்கினதுக்கு உண்டான கால் அச்சு, அதாவது அவரோட பாதங்கள் தான் இது. சரியா, கோவிலுக்கு பின்னாடியே இருக்குது. இப்போ நம்ம வந்து மலை உச்சிக்கு போவோம். ஒரு சின்ன மலை மக்களே, ஒரு 300 அடி ஹைட் இருக்கும் இந்த மலை. இந்த மலையெல்லாம் நீங்கள் தமிழில் இதுவரை பார்த்துருக்கீங்களான்னு தெரில மகளே. நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு புனிதமான தீர்த்தம். இதுக்கு பேர் நாகத்தீர்த்தம்னு பேர். இந்த தேவரகொண்டா மலை வந்தால் மட்டும்தான் இந்த நாகத்தீர்த்தத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நாகத்தீர்த்தம். இந்த மாதிரி மலைக்கு கீழே மலைக்கு உள்ளே இருக்கிற தீர்த்தங்கள்லாம் எப்போயுமே வத்தாது மக்களுக்கு. சரியா, அதாவது ஒரு கோவில் இருந்துச்சுன்னா ஒரு தலவிருட்சம், ஒரு தீர்த்தம், ஒரு மூர்த்தி, இது இருந்தால் தான் ஒரு கோவில் முழுமை பெறும். சரியா, இங்கே வந்து தீர்த்தமும் இருக்குது, தலவிருட்சமும் இருக்குது, மூர்த்தியும் இருக்காது. அப்படியே நம்ம மலை உச்சிக்கு போவோம். சரியா, பாருங்கள், நாகத்தீர்த்தத்துக்கு வந்து அப்படியே மலை உச்சிக்கு போகிறோம். இந்த திருப்பதி பயணம் வந்து மலைப்பயணம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள்லேயே ஏகப்பட்ட இடங்களை மலைப்பயணம் பண்ணணும். ஒரு நேருங்க பாப்பா மலை உச்சிக்கு. போகலாம் போகலாம் போகலாம். விக்டோரியா பாட்டி முன்னாடி போகுது பாருங்க. பாட்டியை வச்சு ட்ரை பண்ணுவோம். வழுக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே இறங்கிடுவோம். சூப்பர் சூப்பர். ரொம்ப சின்ன மலையாக இருந்தாலும் சுற்றி மலைத்தொடர்கள் இருக்கிறனால அவ்வளோ அருமையாக இருக்கும் வியூ. ரொம்ப சர்க்கிளாக தான் இருக்குது, பாதெல்லாம் இல்லை, அப்படியே தான் போகணும்.
இப்படி வாங்க மாமா அம்மா தமிழிசம்மா இப்படி வாங்க. இந்த பாறை ஒட்டியே இருங்க. பாறை ஒட்டி இங்கிட்டு வந்துருங்கம்மா. நித்யா மேடம் இங்கிட்ட வந்துருங்க. இந்த பாறை விரிவுலே போங்க பார்ப்போம். இந்த பாருங்க இந்த பாறை விரிவு. சின்ன மலையாக இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு மாதிரி திணற விட்டோம். ஏன்னா படிப்பு அதெல்லாம் இல்லை. அம்மா இப்படி போக வேண்டியதானே? என்ன இப்படி தவந்துக்கிட்டு இருக்கீங்க? குழந்தையாக மாறிய நாகலட்சுமி அம்மா, அதாவது அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நாகமாகவே மாறிட்டாங்க. நாகமாக மாறிய நாகலட்சுமி. நாகராஜ் போயிட்டா இருப்பாங்க. அவரும் நாகராஜ். இங்கே நாகலட்சுமி தாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல, நாகராஜ் உச்சிக்கு போயிட்டாப்புல. மகளே இங்கே பாருங்கள், ஆரோ இருக்குது பாருங்கள், தெரியுதா? கீழெல்லாம் ஆரோ இல்லை, அப்படியே மேலே ஏறி வரணும். சார் பார்த்து சார், சுற்றி தெரியுதா உங்களுக்கு மலைத்தொடர்கள்? இதுதான் திருப்பதி மலை, தெரியுதா உங்களுக்கு? இந்த இது திருப்பதி மலைக்கு இப்போ பின்னாடி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாமே ஒரே மாந்தோப்பு தான். இங்கே மா சீசன் இப்போ ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. மா சீசன் போய்கிட்டு இருக்கிறனால கிலோவே வந்து 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் கிடைக்குதான். ரோடு ஃபுல்லாக மாம்பழமாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன் பாருங்க. ஓடு 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 யாருங்க ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தான் சாகச நாயகன் நம்ம டீமில். அங்கே போயிட்டார் உச்சிக்கு நாகராஜ். அம்மா பொறுமையாக இருங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. பாதை இருக்கா பாருங்க, இதெல்லாம் தண்ணி ஓடுற பாதை, நல்லா வழுக்கும். சார் எப்படி இருக்கு? பார்த்து மட்டும் ஏறுங்க. இது ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. இங்கிட்டு போனால் பிளைன். ஆமாம் இப்படி போயிருங்கம்மா. நாளைக்கு மேமா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? முத வர்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? ரொம்ப ஸ்டீப்பு. உருண்டம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க, கீழே தான் போவோம். இது வந்து நம்ம ஷூ போட்டு ஏறதை விட வெறுங்காலில் ஏறினா இன்னும் நல்லாயிருக்கும். தெரியுதா எப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. பாருங்கள், நம்ம ஜெயச்சந்திரன் சார் வந்து கூட்டிகிட்டு போகிறார். நம்ம டீமில் சின்ன பிள்ளையெல்லாம் திணறுது. வயசானவங்கெல்லாம் பாருங்கள் அசால்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பாருங்கள், வேறு லெவல் வேறு லெவல். நீ ஒன்று சார் பாருங்கள், பார்த்து ரொம்ப கவனமாக ஏறணும். ஆனால் இப்படி வாங்கினேன். இல்லை இல்லை இல்லை, இங்கிட்டு வாங்க, இப்படி போயிடுவோம். இந்த அந்த அந்த பாறையை ஒட்டி போயிருங்க. ஆமாம் இப்படியே வாங்க. ஓகேவா? அம்மா அம்மா அங்கே போகிறது ரிஸ்க்குமா. இப்படி வந்துடுவீங்களா? போயிடுவீங்களா? இப்படி வாங்க சார், இப்படி வாங்க. இல்லை இங்கே வந்துங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாங்க வாங்க, இங்கே வாங்க. படிக்கடி இல்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ இங்கே வாங்க. தூரத்தில் வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப செங்குத்தாக போகுது, கஷ்டமாக இருக்குது. இப்படியே இருங்க, இந்த ஓரத்துலேயே செடி ஓரமாகவே இருங்க. எப்பயுமே நம்ம ஏறும் போது இந்த மாதிரி பாறைகள் செடி இந்த ஓரத்தில் ஏறினோம்னா கொஞ்சம் கிரிப்பு இருக்கும். அதுனா பாருங்களேன், அதெல்லாம் அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் தண்ணி ஒன்றா பாதை. அந்த நிற்கிறார் பாருங்க, இங்கே நிற்கிறாரு பாருங்க, ரொம்ப ஸ்டீப்பு. இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வாங்குது. ரொம்ப பார்த்து, அது ரொம்ப கூர்மையாக இருக்குது அந்த பாறை. 2 நிமிஷம் இங்கே நடந்து வராரு பாருங்க.
அது ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். சார் இப்படி வந்துருங்க சார், பார்த்து அந்த மரத்துக்கு போயிருங்க. அம்மா அம்மா இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வாங்க, அப்படி வேணாம். அது ஈஸியாக இருந்தால் அங்கிட்டு வந்துருங்க, அது ஈஸியாக இருந்தால் அங்கிட்டு வந்துருங்க. உங்கள் அம்மா ஏதோ பொய்ய சொல்லி இங்கே கூட்டி வந்துட்டாங்க. ஏதோ தப்பு பண்ணியிருப்பியே போல, அதான் உங்கள் அம்மா தண்டனை வாங்குறதுக்காண்டி இங்கே கூட்டி வந்திருக்காங்க. அம்மா இப்படி வந்துருங்கம்மா, இங்கே வாங்க. சாந்தியம்மா அப்படியே கொஞ்சம் வந்துருங்க அங்கிட்டு. கேக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஃபஸ்ட் டைம் வரீங்க எங்களோட? அண்ணன் கொல்லிமலை வீடியோவில் அண்ணனை பார்த்துருப்பீங்க, இதே போஸ் தான். அங்கே இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நீங்கள் சாகச விரும்பினாலும் எல்லாத்தையும் சாகசமாக கூட்டிகிட்டு வரக்கூடாது. அங்கே பாருங்கள், நாலேஜ் மேமா பாருங்கள், நீங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க. அங்கே புதரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இருங்க நான் கூட்டி வரேன். விட்டாரு போயிடும், அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஜிமே வாங்க. இதுக்கு தான் தமிழரசி அம்மா பின்னாடி போகக்கூடாது, சரியா? தமிழரசி அம்மா பின்னாடி போனால் அவங்க ஏறுற வழியில் உங்களை கூட்டி போவாங்க. ஃபுல்லாக கத்தாழை பார்த்து வாங்க, குத்தும். பார்த்து போங்க, கத்தாழை இருக்குது. மலை உச்சிக்கு வந்தாச்சு. இதுவரை நல்லா இருந்துச்சு, பாறை நல்லா ஏறுற மாதிரி. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல தான் செருப்பு தேவை. பார்த்து, செருப்பு போடாதவங்க பார்த்து போங்க. இந்த கத்தாழை முள்ளு கீழே விழுந்துருந்தால் குத்தும். போகலாம். இங்கே எங்களுக்கு பின்னாடி ஒரு புத்து இருக்குது பாருங்க, நாகப்புத்து. நம்ம அன்னை ஏறினது 701 801. ஆமாம். எப்படி இருக்கு? குத்திருச்சா? முள்ளு குத்திருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அது யாரும் நல்லா இருக்கு, வழுக்காம இருக்குல்ல. இதே மழை பெஞ்சிருக்கணும் மக்களே. மழை பெஞ்சு இந்த மலைக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடாதீங்க. இந்த என் வீடியோ பார்த்துட்டு மழை பெஞ்ச காலத்தில் கண்டிப்பாக வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். இந்த கருப்பாக ஓடி இருக்குல்ல, இது ஃபுல்லாமே தண்ணி தான், சரியா? கோவிலே மறைச்சி வச்சுப்பாங்க. கீழே அடிவாரத்தில் வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கும். போகலாம். அண்ணன் பின்னாடியே துரத்துட்டு வராரு, வா. அண்ணன் பின்னாடியே வா. இந்த இருக்கு பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். சின்ன மலையாக இருந்தாலும் வச்சு செஞ்சிருச்சு, வேர்த்து விறுவிறுத்து போச்சு. பெரிய மலைக்கு போனால் கூட நம்மளுக்கு வேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சின்ன மலை வேர்க்க வச்சுருச்சு. லோகேஸ்வரிக்கு 4 சத்து மாத்திரை போட்டால் தான் சரியாக வரும் போல இருக்கு. உச்சிக்கு வந்தாச்சு மக்களே. பாருங்க, மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம கீழே பார்த்தோம்ல நாகத்தீர்த்தம், அதே மாதிரி மலை உச்சியிலையும் ஒரு தீர்த்தம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நாகத்தீர்த்தம், அதாவது அதை வந்து கீழ் நாகத்தீர்த்தம்னு சொல்லிக்கிறோம். இது வந்து மேல் நாகத்தீர்த்தம். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. பாருங்கள், அதான் மலை உச்சி. போயாச்சு பாருங்கள், உச்சிக்கு வந்தாச்சு. லோகேஸ்வரி தான் லாஸ்ட்டு. உச்சிக்கு வந்தாச்சு. உச்சியில் வந்து ஒரு சின்ன கல் தூண் இருக்குது, சரியா? இங்கே பாருங்கள், இதுதான் உச்சியில் இருக்கிற கல் தூண். இதுக்கு தான் நம்ம வந்தோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு பாருங்கள். இது வந்து பழங்கால தூண் விழுந்திருக்கு. இந்த கல்லெல்லாம் முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். இதை சுற்றி வந்து சிற்பங்கள்லாம் இருக்குது, ஆனால் சுத்தமாக தெரியலை.
தெரியுதா இந்த இடத்துல சங்கு இருக்குது பாருங்கள், பாதியாக உடஞ்சிருச்சு இந்த கல் தூணை. இதுதான் அந்த மலையோட உச்சி மக்களே. பாருங்க இந்த பக்கெட்டை சக்கரை இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறது ஃபுல்லாமே இந்த திருப்பதி மலைத்தொடர்கள். சரியா, இப்போ நம்ம வந்து அங்கே போகிறோம். அதாவது திருப்பதி மலை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த சேஷாசலம் ஹில் ரேஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு போகிறோம். சரியா, அங்கே தான் நலக்கோணான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரியா, தேவரகொண்டா மலையோட உச்சிப்பகுதியில் இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்துக்கு மேலே வந்திருக்கோம். சூப்பராக நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு அவரோட பாதத்தை பார்த்துட்டு நாகத்தீர்த்தத்தில் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு மேலே உச்சிக்கு வந்தாச்சு. தேவரகொண்டா மலை பயணம் முடிஞ்சு இப்போ நம்ம அடுத்தடுத்து ரொம்ப இடங்களுக்கு போக போகிறோம். சரியா, ஏழுகுண்டலமானா கோவிந்தா கோவிந்தா உச்சிக்கு வந்துட்டோம். நாங்கள் கூப்பிட்டதுக்கு கருடனே வந்துட்டாப்புல பாருங்க. ஐயோ போயிட்டாரே. தயவு செய்து வந்து மழைக்காலத்தில் இந்த மலைக்கு வந்துடாதீங்க. சரியா, ஏன்னா இப்போவே வந்து கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குது, ஏறவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துடாதீங்க. ஏறும் போது எப்படி சறுக்குமோ அது மாதிரி இறங்கும் போது பயங்கரமாக சறுக்கும். பார்த்து வாங்க. மணி வந்து 9:45 ஆச்சு. வெயில் எங்கேயாவது தெரியுதா? நல்ல கிளைமேட். சூரியன் அங்கே இருக்காரு தெரியுதா? ஆனால் அவரோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம பொதுவாக சிவன் மலைக்கு மலை ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுத்துவார். சூரியன் போட்டு வெளுக்கும், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவோம். இங்கே இன்றைக்கி வந்து பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். சரியா, சூரியனை வந்து பெருமாள் கட்டுப்படுத்திட்டார். காந்தி அம்மா ஓடி போயிட்டு இருக்கா. ஏறும் போது இந்த வேகம் இல்லை. அம்மா இங்கிட்டு வாங்க, அது எச்சுக்கு போகாது. நாராஜ் ப்ரோ இங்கிட்டு அப்படியே போங்க, ஒரே வழி தான். இந்த வேகம் ஏறும் போது இல்லையே. மலைக்கோவிலுக்கு நம்ம மேலே அதாவது வண்டியே கொண்டு வந்துட்டு இந்த கோவிலுக்கே வந்துடலாம். இன்னொன்று வந்து பாருங்களேன், அந்த ரோட்டில் இருந்தே இந்த மாதிரி கம்பி பாதை இருக்குது பாருங்கள். இது வழியாகவும் ரொம்ப பேர் வராங்க இந்த மலைக்கோவிலுக்கு. இங்கே ஒரு சின்ன தாமரை குளம் இருக்குது பாருங்கள், வாங்க காமிக்கிறேன். கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த தாமரை குளத்தில் கால் கழுவிட்டு தான் போகிறாங்க பாருங்கள். பாருங்கள் தாமரை குளம் சின்னதாக இருக்குது. நம்ம பார்த்தோம் பாருங்கள் பெருமாளோட பாதம் அந்த சைஸில் தான் இருக்குது பாருங்களேன். ஆனால் இது வந்து 325 நாளும் வத்தாதான். சரியா, இங்கே இருந்து இந்த பாதை வழி கீழே ரோட்டு பாதையிலேருந்து அந்த கம்பி வழியாக வந்தால் நேராக இங்கே தான் வராங்க. இந்த படி இருக்குது பாருங்கள், இது வழியாக ஏறி வந்தால் இங்கே தான் அவங்க கால் கழுவிட்டு அவங்க இந்த தண்ணியை எடுத்து தீர்த்தமாக தெளிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த கோவிலுக்கு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கும் தெளிச்சுக்கிறோம் தீர்த்தத்தை. மக்களுக்கு வர்றவங்களாம் இந்த மாதிரி தெளிச்சுட்டு இந்த மாதிரி காலை கழுவிட்டு தாமரை குளத்தில் வந்து அப்படியே நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வண்டியில் போய் ஏறுவோம். சரியா, இன்னும் ரொம்ப இடங்கள் பார்க்கணும். கொஞ்சம் விறுவிறுன்னு போனால் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஷெட்யூல் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ண முடியும். பாரம்பரிய பாதைன்னு சொல்லுவாங்களே, இதுதான். அதை நடக்க முடியாதவங்க இருந்தீங்கன்னா அப்படியே வண்டியிலே மேலே கோவிலுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள் சிவனுக்கும் தனி சன்னதி இருக்குது பாருங்கள். இங்கே தேவரகொண்டாவில் வந்து சனிக்கிழமை வந்தால் அன்னதானமும் நடக்குது பாருங்கள். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டோம், அதுக்குள்ளே அடுத்த அன்னதானம். ரைட்டு, நம்ம கோஷ்டினா கல்யாண கோஷ்டி அப்படி தான் இருக்குங்க, கண்டுக்கிறாதீங்க போட்டியா. நம்ம ஏரியா சாப்பாடு மாதிரியே சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. நேராக வந்து நம்ம தலக்கோணாக்கு போகிறோம். அடுத்ததாக நம்ம தேவரகொண்டா மலையிலேருந்து கிளம்பி 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனித தீர்த்தங்களான நலக்கோணாவுக்கும் தலக்கோணாவுக்கும் பயணம் பண்ண போகிறோம். சீக்கிரம் உங்களை அங்கே சந்திக்கிறேன்.